சில விஷயங்கள் பத்திரிகை படிச்சு இட் ஷுட் நாட் ஹவ் ஹேப்பன்ட், இட் ஷுட் நாட் ஹேப்பன் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய பாபாஜி அவருடைய என்ன பவர், என்னுடைய குருநாருடைய என்ன பவர்ங்கிறது எனக்கு தெரியும். அதனால்தான் நான் கான்ஃபிடென்ட்டாக இந்த படம் இப்படி ஓடும்னு சொன்னேன். அதுக்காக என்னுடைய பாபாஜி ரொம்ப பவர்ஃபுல், என்னுடைய ஆண்டவன் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய காடை வந்து நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணலை, நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. உங்களுடைய ஆண்டவரும் அவ்வளோவே பவர்ஃபுல் தான். ஜீசஸ் ஆகட்டும், அல்லா ஆகட்டும், விநாயகர் ஆகட்டும், முருகர் ஆகட்டும், கிருஷ்ணர் ஆகட்டும், அம்மன் ஆகட்டும், எல்லாருமே பவர்ஃபுல் தான். எங்கே அவங்க பவர்ஃபுல் ஆகுறாங்க சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை அவங்க மேலே வைக்கிறேங்கிறதுல தான், எந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு நம்புறீங்க அதில் தான், எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவங்க கிட்ட உங்களுடைய ஒப்படைக்கிறீங்க அதில் தான். நான் ஒப்படைச்சிட்ட நம்பிக்கை இருக்கு, சக்ஸஸ் ஆச்சு. எஸ், ஆண்டவன் இருக்கான், நல்லவங்க வாழுவாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளோதான் அவ்வளோதான். சோதனை வரும், சாதனை எப்போ ஆகும்? நீ சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும். தயானந்த சரஸ்வதி ஒருத்தர் சொல்றார், ஒரு தாத்தா பேரனுக்கு கதை சொன்னாரா, அவர் கதை, அவர் ஹிஸ்டரி பயோகிராஃபி. கண்ணா, நான் இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்லா படிக்க வச்சாரு, எந்த கஷ்டமும் கொடுக்கல, கான்வென்ட்ல படிக்க வச்சாரு, நல்ல வேலையில் சேர்த்து வச்சாரு, உங்கள் பாட்டியை அவரே பார்த்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு, நமக்கும் அழகாத ஒரு குழந்தை பிறந்தது உங்கள் அப்பா, அவனும் எந்த ட்ரபிளும் கொடுக்கல, அவனும் நல்லா படித்தான், நல்லா சந்தோஷமானான், அவங்களும் சந்தோஷமாக இருந்தாங்க. குழந்தைங்க வேறு என்ன, குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். வாழ்க்கையில் வந்து எல்லாமே சந்தோஷமாக இருந்தால் என்ன, அதாவது வாழ்க்கையே கிடையாது, அது கஷ்டங்க இருந்தால் தானே வாழ்க்கை. இன்பத்தையே நினச்சிட்டு போயிட்டு இருந்தால் அது வாழ்க்கையே கிடையாது, கசந்துடும். துன்பங்க இருக்கோ, இருந்துதான் ஆகணும். அதுக்காக துன்பத்தை தேடி போக வேண்டாம், பட் வந்தால் ரொம்ப நொந்து போக வேண்டாம். அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறேன். இப்போ தாசிய சார் கிட்ட சொன்னாங்க, இந்த முடி பற்றி ஒன்று சொல்லிதாகணும், ரொம்ப நாளாக ஆசை, நான் சொல்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேயே வெள்ளை முடி வந்துடுச்சு, ஒயிட் ஹேர்ஸ் வந்துடுச்சு, ஒரு 18, 19, 20 இயர்ஸில். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சொன்னால், டை பண்ணி தான் ஆகணும். 30, 22 இயர்ஸில் டை பண்ணி தான், டை அடித்து தான் ஆகணும். ஸோ டை அடித்தா முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா இது, இந்த டை சரியில்லை, அந்த டை சரியில்லை சொல்லி டையை மாற்றி மாற்றி அடித்து 90% முடி போன பிறகு தெரிஞ்சது டை எனக்கு ஒத்துக்கலைன்னு. நான் என்ன பண்ணுறது? சரி, தாடி வந்து சின்ன வயசுலேருந்து தாடி தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா தாடியில் ஒரு பவர் இருக்கிற ஒரு சிறு பிள்ளைத்தனமான நம்பிக்கை இருக்கட்டுமே. சிறு பிள்ளைத்தன நம்பிக்கையை விட்டுணும், அதுக்கெல்லாம் பகுத்தறிவு ஊட்டி பண்ண வாழ்க்கையே சீரியஸ் ஆகிடும். தாடி இருந்தால் ஏதோ ஒரு பவர் அப்படின்னு சொல்லி சரி தாடிக்கு டை அடித்தா தாடி கொட்டாது, முகையெல்லாம் கருப்பாயிடுச்சு. சரி தாடி கூட அப்படியே நான் விட்டு. இப்போ வந்து சில பேர் எல்லாம் சொல்கிறாங்க, நான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ வந்து இமயமலையெல்லாம் போகிறாங்க, ஆன்மீகம் எல்லாம் இது பண்ணுறாங்க, இதில் என்ன பிரயோஜனம், என்ன இது, அங்கேயே போய் தியானம் பண்ணணுமா, இங்கே வேறு இடம் கிடைக்காதா, அப்போ தான் வந்து பலன் கிடைக்குமா அப்படி. இப்போ வந்து உங்கள் வீடு இருக்குது, சமையல் அறைக்கு போனால் என்ன தோணும், சாப்பிடவும் தோணும், பெட்ரூமுக்கு போனால் என்ன தோணும், தூங்கணும் தோணும், லைப்ரரிக்கு போனால் என்னதும் படிக்கணும்னு தோணும், வாஷ் பண்ணுற ரூமுக்கு போனால் குளிக்கணும்னு தோணும், பூஜா ரூமுக்கு போனால் கும்பிடணும்னு தோணும். ஸோ இமயமலை மாதிரி ஒரு பூஜா அறை மாதிரி அங்கே போனால் தோணுது, தானாக தோணுது. சரி என்ன வரும் இதால், என்ன சக்தி, என்ன வரும்னா, ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு வந்து கடவுள் பக்தியெல்லாம் கிடையாது, கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் நண்பன் வந்து மந்திரி கூட, ரொம்ப புத்திசாலி. அந்த மந்திரி நண்பன் ராஜாவுக்கு எல்லா விதத்திலும் துணையாக இருந்தான். ஸோ அந்த மந்திரிக்கு வந்துட்டு ரொம்ப லைஃபை போர் அடிச்சு போச்சு. மாளிகை, வீடு, ரதங்கள், சர்வெண்ட்ஸ், ஏகப்பட்ட சர்வெண்ட்ஸு, பணம் எல்லாமே, என்னடா இது வாழ்க்கை மெட்டீரியலிஸ்டிக் போர் அடிச்சு சொல்லிட்டு ராஜா கிட்டே எனக்கு இது வேண்டாம், அப்போ என்ன பண்ண போகிறேன், நான் துறவியாக போயிடுறேன்.
சார் ராஜா சொன்னாங்க, சரி இப்போ எங்கே போகிறான் வருவான் அப்படின்னு விட்டாங்க. அவரு வந்து அங்கங்கே அலைஞ்சு அங்கே இந்த ஊருக்கு வந்தாங்க. ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஹட்டு, ஒரு குடிசை, அங்கே வந்து உக்காந்துருக்காங்க. ராஜாவுக்கு வந்து அந்த மந்திரி இல்லாமல் அந்த நண்பன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவர் வந்தார தெரிஞ்சுட்டு அவரை பார்க்கறதுக்கு ராஜா வர்றாங்க. நண்பரை பார்க்கறதுக்கு ராஜா அந்த துருவிக்கிட்ட வர்றாங்க. அவர் உட்காந்துருக்காங்க, இவர் அங்கே நிற்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ திஸ்திக்கு செஞ்ச, இப்படி அலைஞ்சிட்ருக்க, நீ என்ன சாதனை செஞ்ச, உனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கேட்டார். யாரும் அந்த நண்பரை கேட்டு துறவிக்கிட்ட. அந்த துறவி சொன்னார், நேற்று வரைக்கும் நீங்கள் உக்காந்துருந்தீங்க, நான் உங்கள் முன்னால் நின்றுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் உக்காந்துருக்கேன், நீங்கள் என் முன்னால் நின்றுட்டு இருக்கீங்க. அதான் அதோட சக்தி, அதோட பவர். போக போக தான் தெரியும் கண்ணா. ஸோ இந்த தியானம் செய்யணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ வந்து உங்கள் நேரத்தை நிறைய நான் எடுத்துக்க நான் விரும்பலை. ஸோ இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ், வாசு சார், என்னுடைய ஃபேன்ஸு, தமிழ் மக்கள் அனைவருக்குமே, பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு, அண்ட் அடுத்த வர படம் சிவாஜி கூட, அதுக்கு கூட நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய நல்ல ஒரு வரவேற்பு கொடுப்பீங்கிற நம்பிக்கையில், அண்ட் ஒவ்வொரு படமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்யணுங்கிற ஒரு ஆசையுடன் தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். அந்த படம் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி, எந்த படம் செய்யினா கூட அந்த படம் எனக்கும் பிடிச்சிருக்கணும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கணுங்கிற ஒரே நோக்கம்தான். சும்மா ஒரு பணத்துக்கோ இல்லை ஒரு பேருக்கோ அதுக்காக இல்லை. சிவாஜி படம் கூட உங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தால் நல்ல அமையுங்கிற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.